மாவட்டத்திலே வெல்லும் தமிழ் பெண்கள் 100% முடித்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒன்றியம் அது ஆலாங்காய மேற்கொன்றியம் தான். இந்த திருப்பத்தூர் மாவட்டம் அல்ல, இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மண்டலத்திலேயே 61.5% விழுக்காடு உறுப்பினர்களை முறையாக ஓடிபி முறையில் சேர்த்த ஒரே ஒரு ஒன்றியம் ஆலாங்காய மேற்கொன்றியம். அந்த 61.5% உறுப்பினர்களை முழுமையாக வாக்காளர்களாக 100% எஸ்ஐஆரில் அவர்களை வாக்காளர்களாக கொண்டு வந்து வாக்குப்பட்டியலில் சேர்த்த ஒரே ஒரு ஒன்றியம் ஆலாங்காய மேற்கொன்றியம். 24 எம்பி எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி, வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி உரிய களப்பணியால அனைத்து ஊராட்சியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் முன்னிலை பெற்ற ஒரே ஒரு ஒன்றியம் ஆலாங்காய ஒன்றியம். 11 ஊராட்சியிலும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் முன்னிலை பெற்று வெற்றி பெற ஒரு வலுவான கரத்தை இங்கே உயர காரணமாக இருந்தது ஆலாங்காய மேற்கொன்றியம். கடந்த 15 ஆண்டுகளாக எந்த ஒரு நலத்திட்ட நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதை முதன்மையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒன்றியம் ஆலாங்காய மேற்கொன்றியம். 5000 ஓட்டு கவுன்சிலர்லயும் தமிழ்நாடு அளவில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் 4700 வாக்குகள் வித்தியாசம் மட்டும் பெற்று ஒரு ஒன்றிய கவுன்சிலரை நாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெற்று தந்த ஒரே ஒரு ஒன்றியம் ஆலாங்காய மேற்கொன்றியம். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட கவுன்சிலர் அந்த ஒரு இதுலயும் 37,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழ்நாட்டு அளவில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற ஒரு மாவட்ட கவுன்சிலர் வேட்பாளரை பெற்றுக் கொடுத்ததும் இந்த ஆலாங்காய மேற்கொண்டிருந்தார். 2015ஆம் ஆண்டு சுமார் 11 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெயரில் ஒரு அறிவாலயத்தை அமைத்து கட்சி பணியை சிறப்பாக இந்த மாவட்ட அளவிலே செய்து வரக்கூடிய ஒரே ஒரு ஒன்றியம் ஆலாங்காய மேற்கொண்டிருந்தார்.